ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செயின் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்துருக்குறோம். எல்லாத்துக்கும் நம்ம மேலே ஏன் இந்த லூப் எடுத்து விட்ருக்கேன்னா, நம்ம இழுத்தோன்னா அது வந்து ஃபுல்லாக போயிடும். அதுக்காண்டி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணணுன்னா இந்த மேலே இந்த லூப்பை வந்துட்டு இழுத்து வச்சுருங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் அதில் இந்த லூப்லேருந்து கண்டினியூ பண்ணதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 பேசிக் வந்துட்டு பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற வந்து டபுள் க்ரோஷே. இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்துருக்கோம். இப்போ வந்து வெறும் டபுள் க்ரோஷே எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வழக்கம் போல் நம்ம என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் நாட்டை வந்து போட்டுக்கிட்டோம். ஸ்லிப் நாட்டை போட்டுட்டு இதுலேயும் நம்ம 10 செயின் போட போகிறோம். நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது ஒரு செயினை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போது 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. இப்போ நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதனால் 3 செயின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். 2 விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, 3 விட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லூப்பு. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின், செகண்டு, தேர்டு 3 செயினுமே நான் வந்துட்டு இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். 4வது செயினுக்குள்ளே விட போகிறேன். ஓகேங்களா? 4வது செயினுக்குள்ளே எப்படி விடணும்னா, ஒரு தடவை யானை ஒரு பண்ணிவிட்டு 4வது செயின் உள்ளுக்கு விடணும். விட்டு இதுலேருந்து எடுக்கணும். இப்போ நமக்கு எத்தனை இருக்குது இதில்? 3 இருக்குது. ஸோ இது ஒரு இது பண்ணால் இதுதான் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் இதை ஃபுல்லாக இழுக்க சொல்லியிருப்பேன். இதை இப்போ நம்ம ஃபுல் டபுள் க்ரோஷே பண்ணுறதுனால இதுலேருந்து 2 லூப்பை மட்டும் விடுங்க. ஓகேங்களா? 2 லூப் விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 லூப் கிடைக்கும். திருப்பி ஆன் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்பையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் க்ரோஷே கிடச்சிரும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒரு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் பார்த்தாச்சு. 3 லூப் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 மட்டும் நம்ம வந்து விட்டால் போதும். விட்டு எடுத்திங்கன்னா 2 இது கிடைக்கும். திருப்பியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2த்தையும் விட்டு எடுத்துடணும். ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு டபுள் க்ரோஷே கிடச்சிரும். 1 டைம் விடுறோம், எடுக்கிறோம், 2 மட்டும் ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்த 2 ஸ்கிப் பண்ணுறோம். இப்படிங்க தான் டபுள் க்ரோஷே வந்து கிடச்சிருக்கு. இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஓகேங்களா? இப்போ நம்ம டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இங்கே நம்ம எத்தனை செயின் ஸ்கிப் பண்ணோம்? 3 செயின் ஸ்கிப் பண்ணோம். அதே 3 செயினை இங்கே நம்ம போட போகிறோம். 1 2 3 செயின் போட்ட உடனே என்ன பண்ணணும்னா இது திருப்பிடணும். திருப்பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி கிடச்சிருக்கும். அந்த செயின் ஸ்டிச்சில் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே விட போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு தான் நம்ம வந்து விட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் ஏற்கனவே ஒரு லூப் இருக்குது. ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு விட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்புக்கு திருப்பி இன்னொரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப்பை விட்டு எடுத்துடணும். அப்புறம் ரிமைனிங் 2 லூப் இருக்கும். இன்னொரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்பையும் உள்ளுக்கு விட்டு எடுக்கணும். ஓகேயா? இதுதான் இப்போ நமக்கு வந்து டபுள் க்ரோஷே கிடச்சிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் செயின்குள்ளேயும் விடலாமா? ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின் உள்ளுக்கு விட போகிறோம். எடுத்தோன்னா 3 லூப் இருக்கும். ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப்பை மட்டும் விட்டு எடுக்கிறோம். அப்புறம் ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப் எடுக்கிறோம். இந்த ஹைட்டும் மேட்சாக இருக்கா? அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த 3 செயின் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். உள்ளுக்கு விட்டு எடுக்கிறோம். 2 லூப் இருக்குது, அப்புறம் 2 லூப் இருக்குது. இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் நிறைய தடவை பழகிக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவில் உங்களோட
ப்ராஜெக்டை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.